5 நிமிஷம்தான். இதை பண்ணாதனால தான் நீங்கள் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க. காலையில் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க தெரியுமா? காரணம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த சின்ன தவறு தான். நாளைக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எழுந்திரிக்கணுமா? ராத்திரி இந்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் தூங்காதீங்க. நம்ம எல்லாருக்குமே காமனாக ஒரு பிரச்சனை இருக்குது. காலையில் எழுந்த உடனே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இரிட்டேஷனாக ஆகுது. இதுதான். ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு காலையில் ஆரம்பிக்கல, நேற்று நைட்டே நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் ரொம்ப சிம்பிள் தான், 5 நிமிஷம்தான். ஆனால் இது அடுத்த நாள் முழுக்க நமக்கு ஒரு சேஞ்சையே உண்டு பண்ணிடும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே பாத்திரங்கள் குவிஞ்சிருக்கிறது. கிச்சன் முழுக்க பாத்திரங்களை போட்டு எதையுமே அடுக்காமல் எது எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ நம்ம மைண்ட் என்ன ஆகும்? ஆல்ரெடி ஓவர்லோடு ஆகிடும். அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸோட ஆரம்பமே. இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியே கிச்சனில் 100% க்ளீனாக பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு என்ன தேவை அப்படின்ற அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிடணும். காஃபி பவுடரா, டீயா, மில்கா, இல்லை வெசல்ஸா, என்னென்ன வேணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், இது எல்லாத்தையுமே நைட்டே நம்ம செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்துக்கும் போது நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இது ஏன் இவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா? நம்ம பிரெயினுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. க்ளீன் ஸ்பேஸ் இருந்தால் மைண்டு ரொம்பவே காமாக இருக்கும். அதனால தான் வீட்டுக்குள்ளே கூட பொருள்கள் எல்லாமே இறைக்காமல் அங்கங்கே அடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க நானுமே ஃபாலோ பண்ணுறது. இவ்வளோ வேலைங்களுக்கு நடுவில் தான் நானுமே ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் கல்யாணத்துக்கு போகிற மாதிரி ரெடியாகி உட்காந்துடுறாங்க அப்படின்னு என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒருத்தர் என் காது பட பேசினாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. உங்களை மாதிரி தான் எனக்கும் வேலை இருக்குது வீட்டில். நீங்கள் வேலை செஞ்சுட்டு நீங்கள் செலவழிக்கிற ரிலாக்ஸேஷனுக்காக செலவழிக்கிற அந்த நேரத்தை விட எனக்கு குறைவு தான். ஏன்னா அந்த நேரத்தை நான் யூஸ் பண்ணி தான் யாராவது ஒருத்தருடைய கஷ்டம் நீங்கணும்னா இந்த பதிகங்கள் படித்தா அவங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகளை நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பேசும்போது எப்பவுமே கொஞ்சம் யோசித்து பேசணும். மற்றவங்களோட மனசு புண்படாமல் பேசக்கூடிய பக்குவத்தை இந்த வயசில் கூட நம்ம கொண்டு வரலைன்னா எப்படி? சரி, என்னோட பிரச்சனையை சொல்லி உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்க விரும்பலை. இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற இந்த பிரச்சனை இருக்குது. காலையில் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுடுறோம். ஆனால் அது அடுத்த நாள் டென்ஷனாக நமக்கு நிற்குது. சின்ன விஷயந்தான், ஆனால் அது நாளையே ஸ்பாயில் பண்ணிடுது. நீங்கள் இப்போ இருந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டே இதை ட்ரை பண்ணுங்கள். ராத்திரியில் க்ளீன் கிச்சன், அடுத்த நாள் ப்ரிப்ரேஷன் ரெடி. இது ரெண்டுத்தையும் பண்ணுங்கள். சுத்தமான இடம், மைண்டு கிளியராக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப டிஃப்ரென்ஸாக. அடுத்த நாள் காலையில் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இந்த வீடியோ நான் சொன்னது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் லைஃப்பில் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஏற்படும் இந்த ஹேபிட் பண்ணுறது. இந்த ஹேபிட்டை நீங்கள் உருவாக்குறதுனால காலையில் அதிகாலையில் நம்ம எந்திரிக்கும் போது எப்படி அந்த நாளில் நிறைய நேரம் இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம், அதே மாதிரி தான் காலையில் எழுந்த உடனே அந்த சுத்தமான கிச்சனை பார்க்கும்போது நமக்கு வேலையை சீக்கிரமாக செய்கிற மாதிரி, ரொம்ப எனர்ஜி இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். நான் நைட் டின்னர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இட்லியோ தோசையோ இல்லை சப்பாத்தியோ போடலை. ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா சப்பாத்தி போட்டோன்னா கூட ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டயர்டாக இருந்ததுனால 1 part மீல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மடமடன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என் முகத்தை பார்த்தாலே தெரியும் அந்த டயர்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு வீடியோ எடுத்தோம்னா அதை எடிட் பண்ணுறது, தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது எல்லாத்துக்குமே எப்படியும் ஒரு வீடியோவுக்கும் எனக்கு ஒரு 4 நாளாவது தேவைப்படும். டைம் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இவ்வளோ வேலைங்களுக்கு நடுவில் தான். ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருந்தது இன்றைக்கி. ஸோ 1 part மீல் மாதிரி பண்ணிடலான்ட்டு மடமடன் ரெடி பண்ணிட்டேன். இப்படி இது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிச்சன் ஃபுல்லாக தொடச்சி விட்டேன்னு வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிக்கும் போது சுத்தமாக இருக்கும். முக்கியமாக அந்த கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்காது. இந்த கரப்பாம்பூச்சி எங்கே பார்த்தாலும் ஓடுது. அது சின்ன சின்னதாக கரப்பாம்பூச்சி நிறைய வருது மேடையில். இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணோன்னா நைட்டே இது பண்ணிவிட்டு, முக்கியமாக சொல்ல போகிற இப்போ இந்த டிப்ஸை இன்னும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்னா, ஒரு தண்ணியில் கொஞ்சமாக லைட்டாக பன்னீர் போட்டுக்கோங்க.
பன்னீர் இருக்குல்ல, ரோஸ் வாட்டர் அது கொஞ்சம் போட்டுக்கிட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு லைட்டாக கிச்சன் மேடே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுருங்க. வாசனையாகவும் இருக்கும், அந்த வாசனைக்கு கரப்பாம்பூச்சியும் வராது. வேதாஸ்வி சேனலில் வந்து 800 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இதில் சமையல் வீடியோலாம் ஆரம்ப காலத்தில் போட்டது, மீதி எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக தான், சின்ன ஜீவ சமாதிகள் ரிலேட்டடாக அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள்லாம் கொடுத்துருக்கோம். எந்த வீடியோ உங்களுக்கு இதில் வேதாஸ்வி சேனலில் பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட்டை வந்து எனக்கு சொல்லும் பொழுது தான், இந்த பதிவுகளை கொடுக்கும் பொழுது தான் இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அடுத்து தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்குமே தெரியும். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து ஒரு 4-5 வீடியோக்களில் எந்த கமெண்ட்டுமே இல்லை, ஏன்னு தெரியல. உங்களுக்கு வேறு மாதிரி என்ன வீடியோ போடணும், எந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கொடுக்கணும் அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். ஜீவசமாதி குறித்து வீடியோ போடணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். தொப்பூர் தர்கா வீடியோ வந்து நம்ம வேதாஸ்வி சேனலில் நல்லா வைரலாக போயின்ட்டுருக்கு. கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் யாருக்காவது பிரச்சனைகள் இருக்குன்னா அது ரிலேட்டடாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் இப்போ நாம் சொன்னது ரொம்ப சிம்பிள் தான். லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ஹேபிட்டை தான் பார்த்தோம். இது நைட்டே வந்து நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நைட்டே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள், இது சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான டிப்ஸ் தான். இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, காலையில் எழுந்து செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நைட்டே இதை வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளோ அந்த நாள் வந்து இனிமையாக போகுது, நம்மளால் கழிக்க முடியுது அப்படின்றத நம்ம ரியலாக ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சு பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரியும். சொல்லலாம், ஒரு நாள் 2 நாள் முதல்ல கஷ்டமாக இருக்கும், தொடர்ந்து செய்ய செய்ய அதுவே நமக்கு பழகிடும். முதல்ல நம்ம இந்த மாதிரி காய்கறிலாம் அரிஞ்ச உடனே எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கையோடு ஒன்று ஒன்றா செய்ய செய்ய வீடு இந்த மாதிரி ஃபுல்லாக நீட்டாகிடும். இந்த கிச்சனில் காலையில் எழுந்து வந்து நம்ம பார்த்தோன்னா சமைக்கிறதுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும்ல, பெரிய வேலை பலுவே குறைஞ்ச மாதிரி இருக்கும். இது நான் ஃபாலோ பண்ணுறது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்ன பிரச்சனைக்கான தீர்வு வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.